இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவபாலன் தப்பானவன் சொல்றல்ல, அத நிரூபி. இவ எடுத்த முடிவு சரின்னு நான் அப்புறம் ஏத்துக்கிறேன். டேய், அவனுக்கு என்னடா குறைச்சல்? உங்க ஈகோல அவனை எதுக்குடா உருட்டி விளையாடுறீங்க? இல்ல, ஒரு அண்ணனா லட்சணமா உன் தங்கச்சி கிட்ட எடுத்து சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைப்பியா? அதை விட்டுட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்க. எப்போ இவ கேஸ் கொடுத்த விஷயத்த இப்பதான் முத்துப்பாண்டி வரும்போது போன் அடிச்சு சொன்னான். அப்படியே கேட்ட உடனே தலையில ஐஸ் கட்டி வச்ச மாதிரி அப்படி குளிர்ந்து போச்சு. இப்பதான் என் தங்கச்சி ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கா, அதை போய் நான் அதுக்கு தடுக்குனேன். ஐயோ அப்பனே முருகா, கூட பிறந்த அண்ணங்காரனே இப்படி இருந்தா இந்த குடும்பம் எப்படி வழங்கும்? எப்போ இவ செஞ்சதுல என்ன தப்பு? வந்து வான்னு கூப்பிட்டாவ, இவ முடியாதுன்னு சொன்னா சைலண்டா போயிருக்க வேண்டியதானே? அதை விட்டு விட்டு பஞ்சாயத்து கிஞ்சாயத்துன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினா பதிலுக்கு இவன் செஞ்சது கரெக்ட் தானே? இதுல என்ன தப்பு இருக்கு? சட்டப்படி தானே செஞ்சிருக்காவ. இல்ல, தாலியை குடுந்தானே கேட்டாவோ, தாலி அறுத்துட்டு போனாவளா? அவன் வந்து கேட்ட உடனே அறுத்து கொடுத்துருவாளா? அதான் அந்த சவுந்தர பாண்டி அறுக்க வந்து பார்த்தாளா? எப்போ அவ எல்லா விவரமும் தெரிஞ்சவ. இப்ப அவ ஒரு போலீஸ்காரி, சட்டம் தெரிஞ்சவ. நியாயம் எது தர்மம் எதுன்னு அவளுக்கும் தெரியும். அவ இப்படிதான் இருப்பா. திரும்ப திரும்ப இவன் அதையே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க மாமா. டே சண்முகம், தயவு செஞ்சு உன்னோட ஈகோவில விட்டுட்டு பாரு. எசக்கியும் உன் தங்கச்சி தானே. அவ அந்த வீட்டுல நிம்மதியா இருக்காளா இல்லையா? அப்படி என்ன விளங்காம போயிட்டா? உன் கண்ணு முன்னாடி நல்லா தானே இருக்கா? ஊரறிஞ்ச முரட்டு பையன் என் அண்ணன் முத்துப்பாண்டி உன் தங்கச்சிய உள்ளங்கையில வச்சு தாங்குறானே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு படலையா? இல்லை, எதை வச்சுல பேசுத? அது இது ஒண்ணா? எப்படி எப்படி வேற வேறையா இருக்கும்? பாண்டியும் எசக்கி கழுத்துல கட்டாயத்தால தானே கட்டினா. எசக்கி உன் தங்கச்சி தானே. அவ்வளவு கெட்டவனா இருந்த அவனையே இப்ப நல்லவனா மாத்தி எசக்கி மனசார லவ் பண்றாடா. சிவபாலனுக்கு என்னடா குறைச்சல்? அவன மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை நீ எங்கேயாவது பாத்திருப்பியா? சொன்னா கேளு. நீ வீராவுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம், அவளை சமாதானப்படுத்தி அங்க அனுப்பி வச்சு வாழ வைக்கிறது ஒண்ணுதான்.